யாழிச கலையத்தினுடைய தலைவர் திருவாளர் சுனில் ரவிசங்கர் அவர்கள் பனி துளிதான் என்ன செய்யுமோ அடைமலை வரும் அதில் நனைவோமே கண்ணேனம் சொந்தமோ 10 மாசம் சுமந்து. இந்த நிகழ்ச்சியானது அகில இலங்கை ரீதியாக நடத்தப்படுகின்றது. காதலி என்னை காதலி ப்ளீஸ். கோயில் பாட்டு வந்தது இளமானே. இந்தியாவுக்கு போகிறதுக்குரிய வாய்ப்பை வழங்குறதுக்கு நாடோடி பாடலில் வருவான் காதல் தேவன் என்று காற்றும் கூற. இது நிஜமா நிஜமில்லையா? இறைவாக்கு மனிதராய் பிறந்துள்ளார். எரித்தாலும் மறித்தாலும் விலகாத பாசமோ. அமர்ந்து பேசும் மரங்களின் நிழலும் காத்திருந்தாலே ராஜகுமாரி. சிலோன் சிங்கர் செலக்ஷன் கரோக்கி நடத்துற இதுல எனக்கு ரொம்ப வாய்ப்பு தந்த இதுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம் உறவுகளே, யாழிசை கலைகள் நடத்தும் மாபெரும் சிலோன் சிங்கர் செலெக்ஷன் நிகழ்வானது கலை தூது மண்டபத்தில் இன்று இடம்பெற்றிருந்தது. இங்கே இலங்கையினுடைய பல பாகத்திலிருந்தும் வருகை தந்தவர்கள் தங்களுடைய குரல் பதிவினை பதிவு செய்திருந்தனர். அத்தகைய காட்சியோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். விருந்தினர்கள் எங்களோட மதிப்புக்குரிய சமூக சேவையாளர் தொழிலதிபர் அவர்கள் திரு அஷ்லக்ஷன் அவர்களை மங்கள வழக்கினை ஏற்றி ஆரம்பித்து வைக்குமாறு அன்போடு அழைத்திருக்கிறோம். எல்லோரும் ஒருவரை எழுந்து நிற்போம். ஒரு செகண்ட் எழுந்து நின்று இந்த மங்கள வழக்கு ஏற்றுகின்ற வைபவத்திலே நாங்கள் கலந்து கொள்வோம். அம்மா அவர்களையும் நாங்கள் மங்கள வழக்கினை ஏற்றி வைக்குமாறு அன்போடு அழைத்திருக்கிறோம். அதனை தொடர்ந்து எங்களுடைய யாழிச கலையத்தினுடைய தலைவர் திருவாளர் சுனில் ரவிசங்கர் அவர்கள் மங்கள விளக்கினை ஏற்றி வைக்குமாறு அன்போடு அழைத்திருக்கிறோம். அதேவேளை திரு ஜெயரங்கம் அவர்களை முல்லைத்தீவிலிருந்து எமது நிகழ்வுக்காக எங்களுடைய ஒரு இந்த இசைக்குழுவினுடைய இசைக்கழகத்தை வழிநடத்துகின்ற திரு ஜெயராசிங்கம் அவர்களை அழைத்திருக்கிறோம். அதனை தொடர்ந்து எங்களுடைய கிருஷ்ணகுமார் மிக முக்கியமான பணி எங்களை நிகழ்வு எங்கு நடந்தாலும் வந்து பார்வையிடுகின்ற யாழ் அரசு அதிபர் பணிமனையில் மிக பொறுப்பு வாய்ந்த கடமையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்ற திரு கிருஷ்ணகுமார் அவர்கள். அதனை தொடர்ந்து எங்களுடைய அருளானந்தம் தங்கம் அறக்கட்டளை திரு சதீஷன் அவர்கள் ஏற்றி வைத்தார்கள். மங்கள விளக்கு ஏற்றி வைத்த அனைவருக்கும் அது மனமான நன்றிகள். அவ்வாறே அமர்ந்து கொள்ள நாங்கள் இப்பொழுது நிகழ்வுகளை ஆரம்பிக்கலாம் என்று இருக்கின்றோம். என் நேம் வந்து சோபிதா வினோதரன். நான் சண்டிலிப்பால ஜெஃப்னா டிஸ்ட்ரிக்ட்லேருந்து தான் வரேன். நான் இப்போ வந்து யூனிவர்சிட்டியில் மேனேஜ்மெண்ட் ஃபேக்கல்ட்டியில் செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கேன். இந்த காம்படிஷன்ல என்ன பாட்டு ஃபர்ஸ்ட்டாக படிச்சிருக்கீங்க? ஆமாம் இந்த நாள் இரண்டு பாட்டு ஃபியூ லைன்ஸ் படிக்கிறீங்களா? கோவிலியோரம் மோர் துளி நீரும் நீ வடித்தால் மனம் தாங்காது. பொன்முகம் கொஞ்சம் வாடி நின்றாலும் நான் துடிப்பேன் வழி தாளாது. அடைமலை வரும் அதில் நனைவோமே குளிர் காய்ச்சல் ஓடு ஸ்நேகம் ஒரு போர்வைக்குள் இரு தூக்கம். குழு குழு பொய்கள் சொல்லி என்னை வெல்வாய் அது தெரிந்தும் கூட அன்பே மனமதையே தான் எதிர்பார்க்கும். எங்கேயும் போகாமல் தினம் வீட்டிலே நீ வேண்டும். சில சமயம் விளையாட்டாய் உன்னாடைக்குள்ளே நான் வேண்டும். வசீகரா என் நெஞ்சினிக்க உன் பொன்மடியில் தூங்கினால் போதும் அதே கணம் என் கண்ணுறங்கா முன் ஜென்மங்களின் ஏக்கங்கள் தேரும். என் பேர் தசிகா ராஜீவ் சாகன். கொக்குவிலிருந்து வரேன். பாடிட்டேன். கண்ணாலனே பாட்டு பாடினேன். முந்தன் கஞ்சாடை விழுந்தது நெஞ்சம் நெஞ்சம் தரிக்கெட்டு திரும்புது நெஞ்சம். எந்த நூலாடை பறந்தது கொஞ்சம் கொஞ்சம் பெருமுகம் பார்த்தது கொஞ்சம். ரத்தம் கொதி கொதிக்கும் மூளை கொதித்திடும் நீர்க்குமிழ் போல
சித்தம் துடிக்கும் புயல் எதிர்த்திடும் ஓரிலை போல பனி துளிதான் என்ன செய்யுமோ மூங்கில் காட்டு தீ விழும் பொழுது மூங்கில் காடென்று மாறினாள் மாது கண்டாளனே எனது கண்ணை நேற்றோடு காணவில்லை என் கண்களை பறித்து கொண்டு இன்னும் பேசவில்லை கண்டாளனே 10 மாசம் சுமந்து பட்ட பாடும் மறந்து குயில் பாட்டு வந்தது இளமானே அதை கேட்டு செல்வதெங்கே மனம் தானே இன்று வந்த இன்பம் என்னவோ அதை கண்டு கண்டு அங்கு பொங்கவோ கோயிலே போ போ இனி நான் தானே இனி ஒன்றாகம் அதை இன்றாகம் கோயில் பாட்டு வந்தது இளமானே அதை கேட்டு செல்வதெங்கே மனம் தானே. என் பெயர் ஜெசோர். நான் யாழ்ப்பாண பத்திரிகைகளில் படிக்கிறேன். நான் யாழ்ப்பாணத்திலிருந்து வரேன். இங்கே ஒரு கடிதம் எழுதின பாடலை பாடினேன். ஒரு கடிதம் எழுதினேன், அதில் என் உயிரை அனுப்பினேன். அந்த எழுத்து வடிவிலே நான் என்னை அனுப்பினேன். காதலி, என்னை காதலி ப்ளீஸ். ஒரு கடிதம் எழுதினேன், என் உயிரை அனுப்பினேன். அந்த எழுத்து வடிவிலே நான் என்னை அனுப்பினேன். காதலி, என்னை காதலி, காதலி, என்னை காதலி. ஒரு கடிதம் எழுதினேன், என் உயிரை அனுப்பினேன். ஷோபனா, நான் ஜெஃப்னாலேருந்து வரேன். சிலோன் சிங்கர் செலக்ஷன் கரோக்கி நடத்துகிற இதில் எனக்கு ரொம்ப வாய்ப்பு தந்த இதுக்கு ரொம்ப நன்றி. முன்பே வா நன்பே வா உனே வா உயிரே வா முன்பே வா அன்பே வா பூப்புவாய் பூப்புவா நானா கேட்டேன் என்னை நானே நானியா நெஞ்சம் சொன்னதே முன்பே வா அன்பே வா உனே வா உயிரே வா முன்பே வா என் அன்பே வா பூப்புவாய் பூப்புவா. பனி சிந்தும் சூரியன் அது உந்தன் பார்வையோ, பூக்களின் இராணுவம் அது உந்தன் மேனியோ, கண்ணே நம் சொந்தமோ கடல் கொண்ட ஆழமோ, நம் சொந்தம் கூடுமோ நிழலாகுமோ. வணக்கம், நான் யாழிசை தலைவர். இப்போ இந்த யாழிசை நடத்துகிறது எங்களோட டீம் தான் சேர்ந்து செய்கிறோம். அதாவது சிலோனில் உள்ள எல்லா பாடகர்களையும் உண்டாக்கி அவருடைய திறமைகளை நாங்கள் வெளிக்கொண்டு நிறைய பிள்ளைகள் ஒரு சந்தர்ப்பங்கள் இல்லாமல் சரியாக கஷ்டப்படுறாங்க. அப்போ அவங்களுக்குரிய ஏற்பாடை செய்து கொடுத்து நாங்கள் அவங்கள இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்டில் எடுத்து அடுத்த செகண்ட் ரவுண்ட்லையும் அவங்கள நாங்கள் தயார் நிலையில் ஆக்கி அவங்களுக்குரிய அடுத்த மேடையும் கொடுத்து அடுத்த தேர்ட் ரவுண்ட் எங்களோட குருநகர் கலையரங்கில் ஏற்பாடு செய்திருக்கிறோம். அப்போ அதில் ஃபஸ்ட் ப்ரைஸ் 50,000 நாங்கள் வழங்குறதுக்கு ஏற்பாடு செய்திருக்கிறோம். செகண்ட் ப்ரைஸ் 30,000 வழங்குறதுக்கு ஏற்பாடு செய்திருக்கிறோம். தேர்ட் ப்ரைஸ் 20,000. அப்போ இதில் பங்கு பெற்றி ஃபஸ்ட் செகண்ட் தேர்டாக வர பிள்ளைகளுக்கு இந்தியாவுக்கு போகிறதுக்குரிய வாய்ப்பை வழங்குறதுக்கு யாழிசை கலையகம் ஏற்பாடு செய்து கொடுக்குறதுக்கு ஏற்பாடு செய்திருக்கு. இப்போ எங்களோட நோக்கம் என்னென்னு சொன்னால், இந்த எவ்வளவு பிள்ளைகள் திறமையில வச்சுக்கொண்டு முடங்கி போய்கிறது.
அப்போ நாங்கள் எங்களோட யாழிசை கலையத்தால் அவங்கள வெளியே கொண்டு வந்து அவங்கள ஒரு பெரிய லெவலில் ஆக்கி விடுறது தான் எங்களோட நோக்கம். அப்போ அந்த வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்து இதோட நிப்பாட்டுறதில்லை. நாங்கள் நிறைய செயல்பாடுகளை செய்து அடுத்தடுத்து தேடி நாங்கள் ஒரு வாய்ப்பை கொடுத்து அவர்களையும் வெளியே கொண்டு வந்து அவர்களுக்குரிய எல்லா மேடையையும் அமைச்சு கொடுக்குறது தான் யாழிசைன்ற நோக்கம். அப்போ இந்த யாழிசை கலையை நாங்கள் ஆரம்பித்ததிலிருந்து சின்ன பிள்ளைகளிலிருந்து பெரியாக்கள் மட்டும் அப்போ அவங்கள நாங்கள் பழக்கி நிறைய இடத்துல மேடை ஏற்றி இருக்கிறோம். அப்போ இன்னும் எங்களோடு இணைஞ்சு கொண்டு எங்களோட பயணிக்க விரும்புபவர்கள் யாழிசையோட தொடர்பு கொண்டு யாழிசையில் பயணம் செய்யலாம். அப்போ அவர்களுக்குரிய சகல வாய்ப்பையும் யாழிசை வழங்கும் என்று உறுதியளிக்கும். போட்டி வயதில்லை, போட்டி விதிமுறைகள் வைக்கிறோம். போட்டி வயதில் வந்து 16 இருந்து 35 மட்டும் நாங்கள் எடுத்திருக்கிறோம். அந்த விதிமுறை வந்து ஒரு பாடலாம் படிக்கலாம். அப்போ அந்த அந்த ஒரு பாடலோடு அவருடைய திறமைகளை தெரிவு செய்து ஓகே தானே அடுத்த ரவுண்டில் அவங்களோட அடுத்த இதை பார்ப்போம். ஓகே, வின் பண்ணுறாங்களுக்கு இந்த பரிசு வின் பண்ணுறாக்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்து 50,000 கொடுக்குறோம். செகண்ட் ப்ரைஸ் வந்து 30,000 கொடுக்குறோம். தேர்ட் ப்ரைஸ் வந்து 20,000. அவர்களுடைய கப் மெடல்கள் எல்லாம் வழங்கப்படும். இந்த போட்டிக்குரிய கட்டணம் 1000. போட்டுக்கூடிய கட்டணம் வந்து 1000. ஓகே, நன்றி. ஓகே ஓகே. ஆகாய தாமரை அருகில் வந்ததே, நாடோடி பாடலில் உருகி நின்றதே. ஆட்டமா தேரோட்டமா நோட்டமா சதிராட்டமா வெகு நாளாக உன்னைத்தான் எண்ணித்தான் கண்ணினா ஆடுற வள போடுற பாடுற பதில் தேடுற கிறிஸ்டியன் சாங் வந்து ரிலீஸ் பண்ணாங்க ரீசெண்டா. வாக்கு மனிதராய் பிறந்துள்ளார், வாழ்வாக நம்மிடையே வந்துள்ளார். இறைவாக்கு மனிதராய் பிறந்துள்ளார், வாழ்வாக நம்மிடையே வந்துள்ளார். அவரே மெசியா, அவரே மீட்பர், அவரே என்றும் உள்ள இறைவன். அவரே மெசியா, அவரே மீட்பர், அவரே என்றும் உள்ள இறைவன். யாரோட வந்த நீங்க மன்னார்ல? மன்னார்ல இருந்து அக்காட வீடு இங்கதான் இருக்கு, வல்வெட்டித்துறை. அங்க நேற்று வந்து ஸ்டே பண்ணிட்டு இன்னைக்கு வந்தோம். இது வந்து முதல் சுற்று இப்ப முடிஞ்சதா இல்ல நடந்துட்டு இருக்கா? முதல் சுற்று இப்ப நடந்துட்டு இருக்கு. முடிஞ்சதா நீ அடுத்த சுற்று இப்ப இன்னைக்கு இருக்குதா இல்ல ஒரு அது என்ன சொல்லல, இந்த மாதிரி தெரியல. நீங்க ஈவினிங் தான் சொல்லுவீங்க. நம்ம ப்ராஜெக்ட் ஆனே. உங்க பேர் என்ன? அனோயம். எங்க இருந்து வரீங்க? பூனரி என்ன? உள்ள பாடிட்டீங்களா? பாடினா என்ன பாட்டு பாடுறீங்க? ஒளியிலே தேவதையா? அதே பாட்டு பாடி காட்டுங்க. ஓகேண்ணா. ஒளியிலே தெரிவது தேவதையா, ஒளியிலே தெரிவது தேவதையா, உயிரிலே கலந்தது நீ இல்லையா, இது நிஜமா நிஜமில்லையா, நினைவுக்கு தெரியலையா, கனவிலே நடக்குதா, கண்களும் காண்கிறதா காண்கிறதா. மாலையில் யாரோ மனதோடு பேச, மார்கழி வாடை மெதுவாக வீச, தேகம் கோசவே மோகம் வந்ததோ, மோகம் வந்ததும் மௌனம் வந்ததோ. நெஞ்சமே பாட்டெழுத அது நாயகன் பேரெழுத. இந்த சரணத்துல இங்க வரீங்க, வருவான் அதுல இருந்து வருவான் காதல் தேவன் என்று காற்றும் கூற, விரட்டும் வாசல் தேடி என்று காவல் மீற,
வளையல் ஓசை ராகமாக இசைத்தே வாழ்த்து பாடலை ஒரு நாள் வண்ண மாலை சூட வளர்த்தே ஆசை காதலை நெஞ்சமே பாட்டெழுது அதில் நாயகன் பேரெழுது. நன்றி. இங்க இருந்து வாரீங்க, உங்களோட பேர் என்ன? நான் பழையிலிருந்து வரேன். என்னுடைய பேர் பிரியங்கா. பிரியங்கா. நீங்க அந்த முதலாவது படிக்க பாட்டு படிக்கிறீங்களா? மாலையில் யாரோ மனதோடு பேச மார்கழி வாடை மெதுவாக வீச தேகம் பூசவே ஓ மோகம் வந்ததோ மோகம் வந்ததும் மௌனம் வந்ததோ நெஞ்சமே பாட்டெழுது அதில் நாயகன் பேரெழுது மாலையில் யாரோ மனதோடு பேச. ஒரே என்ன பாட்டு தெரியும் உங்களுக்கு? வேற தெரியும். ஒரே படிங்களா? நல்ல டச்சான பாட்டு ஒன்று படிங்களா? அன்பு கொண்ட கண்களும் ஆசை கொண்ட நெஞ்சமும் ஆணையிட்டு மாறுமோ பெண்மை தாங்குமோ ராஜமங்கை கண்களே என்றும் என்னை மொய்ப்பதோ வாழும் மேலையோர் பாவி அல்லவோ இதனாலும் ஒரு நாளும் மறையாது பிரேமையும் எரித்தாலும் மறித்தாலும் விலகாத பாசமோ கன்னிமானம் உன்னுடன் கலந்ததென்ன பாவமோ காதல் என்ன காற்றிலே குலைந்து போகும் மேகமோ அம்மாடி நான் எங்கவோ நீ வாவா. சரணத்துல இருந்து படிங்க, இடைக்குல இருந்து படிங்க. உங்களுக்கு கண்ணோடு கண்களேற்றும் கற்பூர தீபமே கைதீனும் போது பாயும் மின்சாரமே உல்லாசமேடி மேலே ஓரங்க நாடகம் இன்பங்கள் பாடும் சொல்லும் என் தாயகம் இங்கங்கு ஊஞ்சலாக நான் போகிறேன் அங்கங்கு ஆசை தீர் நான் வேகிறேன் உன்றாக மோகனம் என் காதல் வாகனம் செந்தாமரை செந்தேன் மலை என்னாவி நீயே தேவி. நல்லா இருக்கு. நீங்க சங்கீதம் படிக்கிறீங்களா? படிக்கிறீங்களா? எந்த ஸ்கூல் படிக்கிறீங்க? என்ன கிளாஸ் படிக்கிறீங்க? உன் மெத்தை மேல் தலை சாய்கிறேன் உயிரின்றேன் உன் ஆடைகள் நான் சூடினேன் என்னென்னவோ பண்ணுதே தித்திக்குதே 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 தித்திக்குதே. இந்த பேர் ரோஹிணி. இந்த பேர் வந்து கஜேந்தினி. நீங்க எங்க இருந்து வரீங்க? காரினார்ல. நான் வந்து மல்லாகம். ஓகே பாருங்க. ஒரே பாட்டு பாடுங்க. ஒரே பாட்டு. அமர்ந்து பேசும் மரங்களின் நிழலும் நமது கதையை காலமும் சொல்லும் உதிர்ந்து போன மலரின் வாசமா தூது பேசும் கொலுசின் ஒளியை அறைகள் முழுதும் ஆண்டுகள் சொல்லும் உடைந்து போன வளையலின் வண்ணமா நம்பிக்கை
சூப்பர். அத்தை மகன் கொண்டாட பித்து மனம் திண்டாட அன்பை எண்ணி நெஞ்சில் சுமப்பேன். ஓ புத்தம்புது செண்டாகி மெத்தை சுகம் உண்டாக அத்தனையும் அள்ளி கொடுப்பேன். ஓ மன்னவனும் போகும் பாதையில் வாசமுள்ள மல்லிகைப்பூ மெத்தை விரிப்பேன். உத்தரவு போடும் நேரமே முத்து நதி பெட்டகத்தை முந்தி திறப்பேன். மௌனம் போனதென்று புது கீதம் பாடுதே. வாழும் ஆசையோடு அது வாசல் தேடுதே. கீதம் பாடுதே வாசல் தேடுதே. குயில் பாட்டு வந்ததென்ன இடமானே. ராஜகுமாரி காத்திருந்தாளே ராஜகுமாரி காவலன் நாளை வருவானா. காவலன் நாளை வருவானா. பல்லாக்கு அங்கே காத்திருக்கு பட்டாடை இங்கே தவம் இருக்கு. காவலன் நாளை வருவானா. காவலன் நாளை வருவானா. போட்டி தொடர்பாக பலரும் பல கருத்துக்களை கூறியிருக்கின்றார்கள். இதில் நான் சொல்லக்கூடிய விடயம் என்னவென்றால், இந்த இலைமறை காயாக இருக்கின்றவர்கள், இந்த பாடகர்கள் என்ற வரிசையிலே தங்களுடைய திறமையை வெளிக்காட்டுவதற்கு தயங்கி இருப்பவர்கள் மற்றும் வசதி வாய்ப்புகள் இல்லாதவர்கள் அந்த வளங்களை பெற்றுக் கொடுக்கும் முகமாக யாழிசை கலையத்தினர் தற்பொழுது இந்த நிகழ்ச்சியை திறம்பட நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிகழ்ச்சியானது அகில இலங்கை ரீதியாக நடத்தப்படுகின்றது. எந்தவித வரையறையுமின்றி 16 வயதிலிருந்து 35 வயதுக்குட்பட்டவர்கள் பங்கு பெற்றலாம். ஏற்கனவே பல சுற்றுப் போட்டிகளிலே பதக்கங்களை வென்றவர்கள், வெற்றி பெற்றவர்கள் கூட இதிலே கலந்து கொள்ளலாம் என்கின்ற நியதியை நாங்கள் வழங்கியிருக்கின்றோம். அடுத்ததாக இதிலே நாங்கள் குறிப்பிடத்தக்க விதமாக இந்த சுற்றுப் போட்டியிலே முதல் 3 இடங்களை பெறுகின்றவர்கள் தமிழகத்தில் நடைபெறுகின்ற சீ தமிழ் மற்றும் விஜய் டிவி நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதற்கு ஏற்ற வகையிலே எங்களுடைய நிதி அனுசரணையாளர்களான குறிப்பிடத்தக்க விதமாக தொழிலதிபர் திரு சுலக்ஷன் அவர்கள் தன்னுடைய நிதியின் மூலம் இவர்களை அந்த நிகழ்விற்கு கலந்து கொள்வதற்கு தான் தயாராக இருப்பதாக எங்களிடம் உறுதிமொழி வழங்கியிருக்கின்றார். அந்த வகையிலே இந்த போட்டியிலே பங்கு பெற்று வெற்றி பெறுகின்றவர்கள் தங்களுக்கான வாய்ப்பினை பெற்றுக்கொள்வதற்காக இந்தியாவிலே தமிழகத்திலே கலந்து கொள்வதற்கு ஏற்ற வழிவகையினையும் நாங்கள் செய்து கொடுப்போம் என்று கூறிக்கொள்கின்றோம்.